அதனால் எங்கே பார்க்க முடியாத யோசனை பண்ணி பாரு. செஞ்சி கோட்டை அருகில் உள்ள இது என்ன கோயில்? கோதண்டராமர் கோயில். மகேஷிக்கா இனிமேலும் உங்களோட எங்கேயும் வர மாட்டேன். இதுக்குள்ளேயும் பயங்கரமாக இருந்திருக்க மாட்டேங்குதுப்பா. இதெல்லாம் ரொம்ப அவுட்டில் இருக்கிறனால யாரும் பக்தர்கள் அதிகமாக வரதில்லையாட்டுங்க. ஏன்னா வருவாங்க, சனி ஞாயிறு தான் அதிகமாக வந்து. அப்படியா? இதுதான் யானைக்கால் மண்டபங்க. ஆமாம், யானை உள்ளே புகுந்து வெளியே வர்றதுக்கு. அப்படியே ஒரு சும்மா எடுத்து நிறுத்த மாதிரி வச்சுக்கிறாங்க பத்தியா. இது என்ன தெரியலையா, இப்படி வச்சுக்கிறாங்க. ஓய்வார் யானையை கட்டுற இடம் இதெல்லாம் பாருங்க. அந்த காலத்துக்கு அப்புறத்த சாமி எத்தனை 1 2 3 4 5 6 7 8 9 10 மாடி. இது என்ன? அது குளம். செஞ்சிக்கோட்டை அருகில் உள்ள கோதண்டராமர் கோவில். இது அதை விட சிறப்பாக இருக்குதுப்பா. நிறைய பேருக்கு தெரியாது, உள்ளூர் மக்கள் தான் வருவாங்க. நாங்கள் இந்த குளத்தில் லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு போவோம். இந்த காலத்து கோயிலோ தண்ணி தெளிச்சுட்டு தீர்த்தம் போட்டுக்கிட்டேன். இதெல்லாம் எங்கேயும் எழுதவெல்லாம் இல்லை. யானைக்கால் மண்டபம் பாருங்க. கிட்டத்தட்ட சும்மா அப்படியே எடுத்து நிறுத்தி மட்டும் தான் வச்சுருக்காங்க. ஆனால் எந்த காலத்தில் நடத்தினாங்கன்னு தெரியல. அப்படி ஸ்ட்ராங்காக இருக்குது. இதை நாங்கள் திரும்ப பார்ப்போம். இதுவும் கெட்டங்கா கிணறு தான் நடக்குது. ஃபுல்லாக இடம் இருக்குது. நல்லா வாழ்ந்துருக்காங்கப்பா. இது பாருங்க எப்படிலாம் கட்டி. இன்னைக்கு ஒரு சின்ன கோயிலை கட்டினது ரொம்ப கஷ்டமாகுது. கட்டிருக்காங்க பாருங்க கோயிலை. இதெல்லாம் என்னென்னு தெரியலையா. இவ்வளோ ஒரு ஆழ்ந்த இடம். ஆனால் வந்து ஒரு பறவை இது வந்து ஒரு சாமியோட கருவறை பராமரிப்பு இல்லாத இருக்குதுப்பா. நாமெல்லாம் நல்லபடியாக இருக்குன்னு சொல்லி தான் இதை கட்டிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி இது பராமரிப்பு இல்லாத இருக்குது.
அதெல்லாம் நம்ம கவர்மெண்ட் எடுத்து நல்லபடியாக செஞ்சு மறுபடி வர தலைமுறை கொடுத்தா நல்லாயிருக்கும். கொடுப்பாங்க நம்புவோம். இதெல்லாம் பாருங்கள், எல்லாமே கருவறை தான், ஆனால் சிலையில் வச்சுருக்காங்க. பாருங்க, இதெல்லாம் என்னன்னு தெரிலவா. இந்த மண்டபம் வச்சுட்டு அந்த மண்டபம் மாட்டேங்குது. இந்த கோயிலை கட்டி கும்பாபிஷேகமே பண்ணலையாட்டுக்குதுங்க. ஒரு கோயில் இதில் கூட கலசமே இல்லை. சரி காய்ஸ், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ முழுசாக பாருங்கள், நல்லாயிருக்கும் கோயில் பார்க்குறதுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா, இது மாதிரி நிறையா வீடியோ உங்களுக்கு இன்னும் போட்டுக்கிட்டே இருப்பேன். இது மண்டபம் இதுவும் பாருங்கள், பாதியில் நின்று போச்சு. இந்த இடத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமாக மண்டபம் கட்டுறது ஐடியா பண்ணிக்கிறாங்க.